இப்போ நான் வேறு ரஜினி சார் படம் பார்க்குறேன், இல்லை சிவாவோட படம், இல்லை வேறு விஜய் சாரோட. யோகிபாபு பொறுத்த வரைக்கும் எல்லா படமே அவருக்கு தனக்கான வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ண முடியாது. எப்படி அதை சொல்கிறேன்னா, ஒரு சீன் வந்தோடனே அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அந்த சீனை வந்து இன்னும் எலிவேட் ஆகுங்கிறத டப்பிங் முதற்கொண்டு அதை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் செட்டுக்கு ஷூட்டுக்கு நடுவில் பேசும்போதும் சரி, ஏதாவது ஒன்று அது வந்து அது ப்ராக்ரெசிவாக இருக்கும். எதையா ஒன்று ஐடியா சொல்லி எதாவது ஒன்று பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாப்புல. அப்புறம் தான் கூட இருக்க ஆளுங்க பசங்க, என் கூட இருக்க பசங்க எல்லாரையும் சரி ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த என்ன சொல்கிறது, தன்னோட ப்ரொஃபஷனுக்கான அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஆமாம், அது சும்மா ஜாலியாக இருக்க மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே ஸ்க்ரீனில். அப்புறம் எதேச்சியாக போகிற டைலாக்லாம் இருக்குல்ல, எனக்குலாம் ஞாபகத்தில் இருக்காது. நான் நிறைய அந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த ஆளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப ஆச்சரியம். நிச்சயமான நான் அண்ணன் பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ஆனால் எப்பயுமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று தெரிஞ்சுதுன்னா அவங்க கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ என்னையும் சொல்லுவாங்கல்ல, நான் அதுக்கு அது அந்த வேலையை செய்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுக்கு அது இயல்பாக தெரியறதுக்குன்னு சொல்ல வரேன். சேதனை எல்லாரும் ரசிக்கிற மனுஷன், எல்லாரையும் பயங்கரமாக ரசிப்பார். நீங்கள் சேதனை எப்படி ரசி? என்னப்பா என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஆரம்ப இதுலேருந்து ஆண்டவன் கட்டிலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்ப்போம். அவர்கிட்ட நடிகர்ன்றது செகண்டு, நல்ல மனிதர், நல்ல உள்ளம், அதுதான் நாங்கள் வந்து இன்னும் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே வார்த்தை சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஐயோ சார், ரொம்ப நன்றி சார். வேறு வார்த்தைகள் இல்லை. அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க மேலே, அதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, டைரெக்டே பண்ண மாட்டீங்களா? ஏய் கேளுங்க, சொல்லுவேன் நான் அப்பப்போ. இப்போ கூட சொன்னேன், எங்க ஒரு கதையை சொல்லுங்க, வேணா என் நம்ம எத்த படத்தை முதல்ல முடிக்கலாம் அப்படின்னாரு. என் ப்ரொடக்ஷன் கூட பண்ணுங்கண்ணே. அது நினைக்க நான் பண்ணுவேன். பண்ணுவோம் ஒரு நல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அது எல்லாம் இப்போ எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் என்ன ஏதோ தயக்கிறோம்ல, ஆனால் ஒரு நாள் அது நடந்துடும். அது கண்டிப்பாக டைம் கிடைக்கணும். இன்னொன்று நம்ம தொழில் வந்து நம்ம ஒரு தொழில் காமெடி தொழில் பண்ணிட்டு போகிறோம். இப்போ எல்லாம் ரசிக்கிறாங்க இல்லையா. அவர்கிட்ட நான் வந்து நிறைய கதைகள் சும்மா அப்பப்போ அவரும் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே இருக்கும்போது எதாவது உட்காந்து பேசுவோம். ஆனால் என்னென்னா அது நான் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப சீரியஸாக இருந்தது அவர் தான். ஐயோ நீங்கள் என்ன ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியா, நான் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அது லைஃப்பில் நடக்கட்டும் சார். அது எனக்கு அது எப்பவுமே அது கட்டாயப்படுத்துது. ஆனால் அது எனக்காக ஒரு நடக்கும். என்ன கேட்டால் அவர் இப்போ இந்த படத்தில் பண்ண வேலை இருக்குல்ல, ஏசில் பண்ண வேலையாக தான் இன்றைக்கி காமெடியன்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை.